அதாவது வராக ஆ, அவதாரத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த பன்றி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஆஹ், அந்த நாசி மேல இந்த விஸ்வத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அந்த ஆ, அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, அதன் அதன் அந்த கதை உணர்த்தக்கூடிய யோக தத்துவம் என்ன? ஸோ அதுதான் இன்னைக்கு உங்களோட ஆ, நான் கேட்கணும்னு நினைச்சதுங்க. அதான் அதான். சரி, அப்புறம் ஆரம்பிக்கலாமா? அது வராக அவதாரம். அதாவது தமிழ்நாட்டில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடத்துல வராகருக்கு கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி தெய்வீகத்தன்மையில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அடையாளமாக அந்த காலத்து இந்த காலத்து வரைக்கும் புற அடையாளங்கள் தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக இது வரைக்கும் புராணங்கள் அது எல்லாமே இந்த இந்திய தத்துவ சாஸ்திர ரீதியில் பேணப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அந்த கோவில் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பூமி உருண்டை அல்லது கிச்சிலிக்காய் வடிவம் அப்படின்னு இப்போ சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பைபிள் வாசகத்தில் கூட தட்டைன்னு போட்டிருந்தாங்க. அதனால அது பின்னால வந்து கலீலியோங்கிறவர் அது வேற விதமாக சொல்லும்போது அது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இதெல்லாம் வரும். நமக்கு ரொம்ப ஆதி காலம் தொட்டே புராணங்களுக்கு எல்லாம் முற்பட்ட காலத்திலையும் வேதங்கள்ல சொல்லப்படும் போதும் பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த உருண்டையானதுங்கிற அடையாளமா அந்த வராகம் அந்த படம் இருக்குது. அந்த உருண்டை அப்படிங்கிற வடிவம் நம்மளுக்கு அப்பவே காட்டப்பட்டிருக்குங்க. அதனால இந்த நம்ம ரிஷீஸ்வரர் முனிவர்கள்லாம் வந்து முன்கூட்டியே அதை தன்னுடைய தீர்க்கமான அறிவு ஆராய்ச்சி மூலயமா அது தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு வந்து தகவல் வந்து உலகத்துக்கு நமக்கு நேரடியா அறிவிக்கலை ஒழிஞ்சு நமக்கு முதல்லயே எல்லா விஞ்ஞானம் ஞான நுட்பங்களும் ரிஷி பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நமக்கு ஏற்கனவே அது இருந்திருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதனால அதுக்கு கூட அது ஒரு காரணமா இருக்குது. இன்னொன்னு பூமாதேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷ்ணுவோட சேர்க்கும்போது பூமி தேவி, நீலாதேவி சமேதர் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இருக்குது. இப்ப அந்த மாதிரி இது கொம்பு இருக்குது அப்படின்னா சாதாரண பன்றிக்கு அப்படி கொம்பு இல்லை, காட்டு பன்றிக்கு தான் கொம்பு உண்டு. அது மாதிரி அவர் வந்து அந்த காட்டுப்பன்றிக்குள்ள கொம்போட வந்து அந்த பூமியை தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் நமக்கு அந்த சிம்பல் காட்டப்பட்டிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னன்னா பூமிக்கடியில ஆஹ், எப்படி ஹயக்ரீவருங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம் மச்சாவதாரத்துல. அது மாதிரி ஹிரண்யாட்சன் அப்படின்னு ஒரு அசுரன், அது சுரர் அசுரர்னு ரெண்டு சொல்லுவாங்க. சுரர்னா தேவத்தன்மை தேவ தர்மம் பொருந்தியவங்கன்னு அர்த்தம். தூய உணர்வார்கள், தூய எண்ணமுடையவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதுனா அசுரம்னா உலகியல் நோக்கம், உலகத்தார் நோக்கம் அப்படிங்கிற அர்த்தத்துல கீழ்நிலை நோக்கமா சொல்லக்கூடியது. அதனாலதான் இந்த தேவாசுரர் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து நேற்று பார்கடலை கடைஞ்சாங்கன்றது கூட அந்த ரெண்டாவதா சொன்ன கூர்ம அவதாரத்துல நம்ம பார்த்தோம். அது மாதிரி இப்போ வராக அவதாரத்திலையும் ஹிரண்யாசுரன் அப்படிங்கிறவரு இந்த பூமி பந்தை நீருக்கடியில் கொண்டு போய் கடலுக்கு அடியில ஒளித்தி வைத்து விடுவதாக சொல்லப்படுகிறது. அப்போ அதை வந்து இவர் போய் அதை மேல கொண்டு வர்றதாக, அதாவது இந்த தெய்வ அம்சம், அதாவது காட்டுப்பன்றி உருவம் எடுத்து விஷ்ணு வந்து அந்த பூமி பந்தை மேல நீருக்கு மேல கொண்டு வந்து உலகத்தை நிலைநாட்டுவதாகத்தான் அதோட தாத்பரியம். அது என்ன அப்படின்னா, பூமிங்கிறது நீங்க உடம்பு அல்லது மனது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த எண்ணம், அலை, அந்த மாதிரி விஷயத்த அறியாமைங்கிறத கடல்னு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த பூமிக்கு பூமி தன்மையை வந்து கடலுக்கு அடியில கொண்டு போயின்னா அறியாமையாகிய கடலுக்குள் ஆணவம், அறியாமை அப்படிங்கிற ஒரு அகங்காரம்ங்கிற தன்மை வந்து அதை நீருக்குள் ஆழ்த்தி விட்டதுன்னா அறியாமையாகிய கடலுக்குள் ஆழ்த்தி விட்டது. அப்போ தெய்வாம்சம் அப்படிங்கிறது, அதாவது ஜீவன் அறியாமையில் ஆழ்ந்து விடுகிறது மனத்தினால அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அப்போ அந்த தர்மம் வந்து அங்க வந்து தற்காலிகமாக மறைக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படவில்லை, மறைந்து இருக்கிறதுங்கிற இடத்துல இருக்கும்போது அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக
தெய்வ புருஷராக, தெய்வத்தன்மை பொருந்தியவராக, தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்காக, அதுக்கான தெய்வீகத்தன்மை வந்து அந்த கடலுக்கு அடியில போய் அந்த பூமியை மேல கொண்டு வந்து வெளியில கொண்டு வந்து சாதாரண மறுபடியும் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுது. இந்த யதான்னு சொல்லிட்டு மகாபாரத போர்ல வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து, நான் எப்பொழுதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் தலை நோக்கிறதோ அப்பெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் மறுபடியும் அவதரிக்கிறேன்னா, அந்தந்த காலகட்டத்தில் மகான்கள் அவதரிச்சு அசத்தியத்தை நீக்கி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கான பிரயத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்னு காலகாலமா வர்றது. அந்த அடிப்படையில தான் இதுவும், அந்த அடிப்படையில இதுவும் ஒரு யோக நுட்பமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வகையில இதை சொல்ல போனா, சிறுநீரை உற்பத்தி ஸ்தானம் தொட்டு புருவமத்தி தலைக்கு உள்ளில் ஆகாயம் வரை ஜீவனுடைய உள்மார்க்கம். அந்த உள்மார்க்கத்தையாக்கும் நன்றாக்க வேண்டியது அப்படின்னா, நம்முடைய ஜீவன் எங்கேயோ பயப்பட்டோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டாலோ நம்ம ஜீவன் கீழே இருந்து மேலே ஏறுகிறது. அப்ப கீழே இருக்கிற ஆற்றலை மேலே கொண்டு வருவதுதான் நம்மளுக்கு நோக்கமா இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில அந்த ஜீவனுடைய உள்மார்க்கத்தை நன்றாக்கி கீழே இருந்து மேல உருவ மத்தியில சிரசுக்குள்ள பிரம்மரந்தத்து வழியா அந்த சக்தி மேல கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படிதான் அந்த காட்டுப்பன்றி அப்படிங்கிற அந்த கொம்பு, 2 கொம்பு அப்படிங்கிறது சூரிய சந்திரன் சுழுமுனையாக மாத்தி அந்த அறியாமை நீக்கிறதுக்கு இந்த சக்தி மேல ஏற ஏற அந்த கீழே இருக்கிற அந்த ஆற்றலை மேல கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது. எல்லா வகையும் கீழ்முகமா போகக்கூடிய அந்த ஆற்றலை மேல்முகமா கொண்டு இருக்கிறது சுழுமுனை அப்படிங்கிறது அந்த கொம்பு அப்படின்னு சொல்லுகிறது. சூரிய சந்திரன் ஆடியாக 2ஆ பிரிஞ்சு ஓடிட்டு இருக்குது. அப்போ அது வந்து நம்ம இந்த உடம்பு அல்லது மனது, இந்த 2ம் ஆணவம் அல்லது அறியாமை அல்லது அகங்காரம் இதனால மறைக்கப்பட்டு இருக்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு இந்த தெய்வீக ஆற்றல்ங்கிற ஒரு தேவ முயற்சி, தெய்வ பிரயத்தனம், நன்மைக்கான முயற்சி அப்படிங்கிற அடிப்படையில தூய தன்மை, தூய உணர்வுக்கான முயற்சி, தூய உணர்வு நம்மள ஏற்பட்டு அந்த முயற்சியை செய்வதற்காகத்தான் இந்த வராக அவதாரம் அப்படிங்கிற ரீதியில நமக்கு அந்த ஆற்றலை மேல் நோக்கி மேல்முகமாக கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தத்துவார்த்த ரீதியில் தான் நம்ம இந்த வராக அவதாரத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ மனது சாதாரணமா அறியாமையில தான் இருக்குது. அப்போ தான் வந்து அறியாமையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது மனதுக்கு தெரியுமா அப்படின்னா, அடங்கிய மனமே குருன்னு நமக்கு சாமி சொல்றாரு. அப்போ எப்படி அடங்கிய மனது அப்படின்னா, அது இது நான்கிற 4 விதமான விசாரணை வந்து சேர்ந்துருது. இப்போ பிறந்த குழந்தையை சாமி பிரம்மஸ்வரூபம்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு 4 விதமான விசாரணைகள் இல்லை. அதனால அது அதிக நேரம் அது சாந்தியில தூங்கத்தான் செய்யுது. அதாவது அது இதுங்கிற விசாரணை இல்லை. அதுக்கு மனது இருக்கிறதானா மனது இருக்குது. ஆனா அகங்காரம் அதிகமா இருக்கான்னு கேட்டா சக்தி குறைபாடு. அதனால சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனா அது வந்து வெளிப்படுறது இல்லை, அடங்கி இருக்குது. அப்போ அது பிறந்த குழந்தை ஒரு 6 மாதம் வரைக்கும் ராஜயோகின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு மேல பிரம்மரந்திரம் எல்லாமே திறந்துதான் இருக்கும். அது வழியா அதுக்கு பிராணம் எல்லாமே போய் அது எல்லா ஞானத்தையும் சில உண்மைகள்லாம் வந்து தெளிவா தெரியும். அது வெளியே சொல்றது இல்லையே ஒழிஞ்சு அது எல்லாமே அதுக்கு அந்த நேரத்துல சரியா அதுக்கு உணர முடியும். அப்படிப்பட்ட தன்மையில அதோட வாசியை பார்த்தீங்கன்னா கரெக்டா ஓடிட்டு இருக்கும். அதை நம்ம சித்த வித்தை பயிற்சியாக கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீரங்கம் சித்தர்னு ஒரு தடவை சொல்லும் போது 6 மாத குழந்தை வரைக்கும் ராஜயோகி பாருங்க, அவர் எழுதின ஒரு நூல் வந்து கூட வாசியோக திறவுகோல்னு ஒரு நூலை கூட எழுதியிருக்கிறார். அது நல்ல சிறந்த நூல். இந்த கருந்தேள் செந்தேள்னு சொல்லிட்டு இந்த சூரியகலை சந்திரகலைக்கு விளக்கம் கொடுத்து கூட சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த சுவாசம் வந்து இயல்பா சரியாகவும் 2 வயசு 3 வயசுக்கு அப்புறம் தான் அந்த துவாரம் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கப்பட்டது. இயற்கையில ஆற்றல் வெளியே போறதுக்கு பழகுனதுனால மேல போறதுக்கான பாதை அடைக்கப்படுது அப்படின்னு. இப்ப பிறந்த குழந்தைக்கு கூட அந்த சுவாசத்தோட தன்மை வேற மாதிரி இருக்கும். அது மறுபடியும் இந்த மூக்கொழிய சுவாசம் வர வைக்க அந்த சளி எல்லாம் தலைகளை பிடிச்சு குலுக்கி அந்த சளிகளெல்லாம் வெளியில வந்து அந்த சுவாசம் மூக்கொழிய அவங்க தட்டி லேசா கிள்ளி வச்சு மூக்கொழிய சுவாசம் வர மாதிரி பண்ணுவாங்க. அது நடக்கும். அதுக்கப்புறம் தான் அது மூக்கில் நிறைய சுவாசிக்கிறது. அதனால மூக்குல சுவாசிக்கிறத வச்சுதான் அதனுடைய மொத்த ஜாதகம் கூட முதல்ல கணிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அந்த மாதிரி நமக்கு அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த ஒரு மகத்துவம், அறியாமை அப்படிங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா அது இயல்பாவே சாந்தமாவே மகாயோகி ராஜயோகி அப்படிங்கிற ஒரு பிரம்மஸ்வரூபம்னு அதனாலதான் சாமி அதை குறிப்பிடுறாரு. அந்த ஒரு தனித்தன்மையில அமைதி நிலையில அது காணப்படுது. இப்போ நாளாகும் போதுதான் நமக்கு அந்த விசாரணை வந்து, அதனாலதான் பூமிங்கிறது முதல்ல இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீருக்கடியில அறியாமையும் ஆணவமும் அதை மறைச்சிடுது. மறுபடியும் தெய்வீக உணர்வு நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு, சின்னதாக வெளிப்பட்டு, படிப்படியாக அது பிரம்மாண்டமா மாறி அந்த அறியாமை கடல்ல இருந்து அகங்காரத்தின் மறைப்பு நீக்கி நம்ம தெய்வீகத்தன்மை மறுபடியும் நம்மளோட தெய்வீகத்தை வெளிப்படுத்துறதுக்கு துணை செய்திருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த வராக அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு புராணம் வந்து விஷ்ணுவோட தசாவதாரங்கள்ல 3வது அவதாரம் நமக்கு காமிச்சு தர்றது. அப்போ அந்த மேல வந்து அது கொண்டு வந்து சேர்த்துருது. அப்ப இதுதான் அதோட அடிப்படையா இருக்குது. அப்படி மனது வந்து அவ்வளவு ஒரு ஆழத்துல அறியாமையில மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகங்காரம் அப்படி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெய்வீகம்னா என்னன்னு கேள்வி கேட்கிற மாதிரி. இப்போ சாதாரணமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் உச்ச நிலை தெய்வீக தன்மையில இருக்கும்போது வெளி விஷயங்களை அவரால் காதுல வாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்ட ஏத காட்சி காதுல ஊத்துற மாதிரி கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி சிரமமா இருக்கும் உலகியல் விஷயம் பேசும்போது, தெய்வீக விஷயத்தை தான். ஏன்னா அந்த பக்குவத்துல இருக்கும்போது அது மாதிரி நானும் கூட பார்த்துருக்கிறேன். சாத்வீகமா குணமா சத்சங்கமா ஏதாவது பேசும்போது உலகியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு அங்க நிக்கவே முடியாது. இருந்தா கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைனாலும் எப்படியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவோம் அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களால அது உள்ள காதுல வாங்கிக்கவே முடியாது. அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் அதை காதுல வாங்கிக்கவே முடியல. பேசினதே பேசிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப அப்படின்னு. அதனால அறியாமையோட ஆழம், அகங்காரத்தோட மறைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு அது உணரவே முடியறது இல்லை. அதனால உணர்வுடையார்னு திருமூலர் கூட திருமணத்துல அடிக்கடி சொல்லுவார். அப்போ உறவுக்கோள் நட்டு உணர்வு கைத்தால் முருக வாங்கி கடைய முன்னு இருக்குமேன்னு நாவுக்கரசர் சொல்லுவார், திருநாவுக்கரசர். அந்த மாதிரி நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த மாதிரி நம்மளுடைய அறியாமை எக்கச்சக்கமான ரூபங்கள்ல இன்னதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியாத அளவோட ஆழத்துல அறியாமை எந்த ரூபத்துல இருக்கும், அகங்காரம் எந்த ரூபத்துல இருக்கும்னு அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சுலபமா அந்த அகங்காரத்தை நீக்கி கொள்ள முடியாது. அதுக்குதான் இந்த ஒழுக்கம் எல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு. அப்போ ஒழுக்கம் விழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஆம்பப்படும்னு அதை சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அப்போ அந்த அளவுல நமக்கு வந்து இந்த அகங்காரத்தை நீக்கிக்கிறதுக்கு அவ்வளவு லேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த 2 வகையான பிராண சக்தியாவும் அது இதாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 ஐம்புலன் வழியா போயிட்டு இருக்கிற அந்த ஆற்றலை அப்படி போக விடாம தடுத்து ஒருமுக சிந்தனை அப்படின்னு இந்த 2 கொம்புனாலையும் இணைத்து தூக்கிதான் அந்த அங்க இருக்கிற பூமியை வந்து அறியாமை அகங்காரத்துல இருந்து பூமியை மேல வராக கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம். அதனால பூமி நிலை பெறுகிறது. அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பது அப்படிங்கிறதுதான் இதோட தாத்பரியமா இருக்கு. அதனால நமக்கு மேல அவ்வளவு தூரம் எல்லா விதமான தத்துவங்களையும் நமக்கு எப்படியாவது புரிய வச்சு ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுக்காக மகான்களும் பலவிதமான யுக்திகளை கையாண்டு மறைமுகமா சில விஷயங்களை சொல்லி நம்மளுக்கு அதை அப்படி கொண்டு வராங்க. இப்போ இந்த ஜீவன் ஜீவாத்மாவா இருக்கக்கூடியதுக்கு பரமாத்மாவோட தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் அந்த ஜீவாத்மாவோட அறியாமையை நீக்கி பரமாத்மாவுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லிதான் இந்த வராக அவதாரம் நமக்கு காட்டுது. இப்போ உடல்னு பார்த்தா அதே ஒரு அகங்காரம் தான். அந்த உடலை நம்ம பூமியா கூட வச்சுக்கலாம். உடலும் ஒரு அகங்காரம் தான். ஜடம் அப்படிங்கிறது சாமி வந்து ஜட சரீரம் அப்படிதான் சொல்றாரு. அப்போ வந்து பிராண சரீரம் தான் நமக்கு உண்மையான சரீரமா சொல்லப்படுது. அப்ப இந்த ஜட சரீரம் வந்து அழியாது அப்படிங்கிற அர்த்தத்துலயும் இருக்கு. ஆனாலும் ஸ்தூலம் உள்ள காலம் வரையிலும் சூட்சுமம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே சூட்சுமம் உள்ள காலம் வரையிலும் ஸ்தூலம் நிலைத்திருக்கும்னு ஒண்ணு இன்டர்லிங்க் கொடுத்து பேசுறாங்க. இது நம்ம சித்த வேதம் நூல்ல பழைய நூல்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னால 64 67 ஒரு மாற்றம் தவறுதலாக ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். அப்புறம் மறுபடியும் சரி செய்யப்பட்டு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால அந்த அடிப்படையில
இந்த தூலம் சூட்சுமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பிராண சரீரத்தை தான் ஸ்தூல சரீரம்னு சாமி குறிப்பிடுறாரு. இந்த புறத்துல நம்ம ஜடமா இருக்கக்கூடிய உடம்ப வந்து அகங்காரம் அப்படிங்கிற பேர்ல தான் குறிப்பிடுறாரு. சரிங்களா? அப்ப இந்த சரீரம் பக்குவம் அடைதல் அப்படிங்கறத தடை நீக்குதல் அப்படின்னா இது பக்குவம் அடைதல்னு அர்த்தம். அப்ப இந்த ஜட சரீரம் கூட பக்குவமாக வேண்டியிருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உள்ள மனது பக்குவப்படுறது இந்த ஜடத்திலையும் கூட அதோட பிரதிபலிப்பு காணப்படலாம் அப்படிங்கறதுதான் கருத்து. அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த அகங்காரமாகிய ஜடமும் கட்டுப்பாட்டுல, அதாவது ஆசன சித்தி அப்படின்னா உடம்பும் அசையாம இருக்கணும், அப்புறம் மனது அசையாம இருக்கணும், அப்புறம் உள்ள இருக்கிற அந்த வாயுடைய சலனங்கள் எல்லாமே, அந்த ஆற்றல்கள் எல்லாமே சலனம் இல்லாம ஒருமுகப்படணும். இப்படி எல்லாமே எப்போ ஒருமுகப்படுதோ அப்பதான் ஆசன சித்தி ஆச்சுன்னு பேர். அப்ப இந்த ஆசன சித்தி எப்ப ஆகுதோ அப்பதான் நமக்கு இந்த புலனடக்கம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திர அஷ்டாங்க யோகத்துல லைனா சொல்லுவேன், இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படின்னு. அப்ப ஆசனம் சித்தியாச்சுன்னா தான் பிராணாயாமம் சித்தியாகும். அப்ப பிராணாயாமம் சித்தியானா பிரத்யாகாரம்ங்கிற புலனடக்கம் சித்தியாகும். அப்புறம் தான் தாரணை அப்படின்னு தைலதாரை போல மனது ஒரே மாதிரி ஒரே சீரா ஒரே இயக்கமா அமைதியான இயக்கமா சாத்வீக இயக்கமா இருக்கும். அப்புறம் அது தியானமா மாறி அப்புறம் அது சமாதியா மாறி அப்புறம் அந்த பரிபூரண உண்மைங்கிறது அகங்காரம் முற்றிலும் களையப்பட்ட நிலையில பரிசுத்த ஆத்மாவை உணரப்படுகிற அந்த சர்வஜ ஞானம்ங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறதுதான் இதோட தாத்பரியம். அதனால இந்த வராக அவதாரங்கிறதும் இந்த நோக்கத்துல நமக்கு சொல்லப்பட்டதுதான். அதனால தர்மத்தை ஸ்தாபிப்பது அதர்மத்தை நீக்குவது இதுதான் இதோட அடிப்படை. அதனால நம்முடைய ஆற்றலை எல்லா வகையிலும் நாலாவிதமான தன்மையில விரயம் பண்ணி போயிட்டு இருக்கிறது அகங்காரமாகிய மறைப்பு. அப்படி நாலாவிதமான தன்மையை விட்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன், மனிதர்களுக்கே மோட்சம் உண்டுன்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில நாம் மனிதன் என்று தனியாக ஒரு பிறவி இல்லை. நாமெல்லாம் இரு காலிலாகிய மிருகங்கள், அதுவும் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இப்பொழுது நாம் அழியாக்கும் கூட சாமி சொல்றாரு. அப்ப அந்த நிலைமையை மாறி ஒருமுகப்பட்ட தன்மையை யார் ஒருவர் பெறுகிறாரோ அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு வள்ளலார் கூட ஒருமையுடன் நின் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலாவாமை வேண்டும் அது தொடருது. அப்போ அந்த அடிப்படையில நம்ம தூய தன்மை, அதாவது வாக்கு சுத்தம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப இயம நியம ஆசனம் பிரணயாமம் தாரண இதெல்லாம் தியானம் சமாதி எல்லாம் வரணும்னா அதுக்கு இந்த ஒழுக்க நெறிகள் ரொம்ப அவசியமா இருக்கு. இதில் தான் நம்மளுடைய அகங்காரம் இல்லாம போகுது. அப்ப அகங்காரத்தை இல்லாம செய்யறது தான் அடிப்படை நோக்கம். அப்ப இயற்கையா இருக்கிற இந்த உடம்பு மனசு எல்லாமே நல்ல தன்மையை பெற்றுவிடும். அப்ப அகங்கார நீக்கம் அறியாமை நீக்கம் அதுதான் இங்க அவசியமா இருக்கு. அதுக்காக தான் நம்ம முழு பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கு. பிரம்ம ஞானம் எளிதோ மைந்தா அப்படின்னு காகபட்சர் கேட்கிறாரு. ஐயா மெத்த கடினம்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சத் சங்கமோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கொஞ்சம் தியாகம் ஒன்றினாலேயே இந்த பிரம்ம ஞானம் அடையப்படுகிறதுன்னு சுவாமி விவேகானந்தன் குறிப்பிடுறாரு, நூல்களும் குறிப்பிடுது. அது மாதிரி சித்த வித்தியாதிகளும் கொஞ்சம் எப்படி நேரம் இல்லாம தான் இருக்கும், பணம் எவ்வளவு வந்தாலும் போதாது, உலகியல் நிலையில கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சரி பண்ணி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வேணும். நம்ம ஒழுங்கா சித்த வித்தியை பயிற்சி பண்ணும்போது தெய்வீக ஆற்றல் காரணமாக நமக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வேணும். அப்போ ஒரு முயற்சி நீங்க செய்யலாம், கொஞ்சம் பணம் தரலாம், எல்லாமே ரைட்டு. ஆனா நீங்க ஒரு மேல்நிலைக்கு வரணும்னா அதுக்காக கொஞ்சம் நேரத்தை உண்மையா 2 மணி நேரம் முழுசா ஒதுக்கணும், மனப்பூர்வமா ஒதுக்கணும். அப்படி ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன்னு மனிதன் அந்த அக்யூரேட் பண்ணி துல்லியமா நீங்க நேரம் ஒதுக்குனீங்கன்னா இதுல நிறைய வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியினாலேயே உங்களுக்கு தேவையான விஷயங்களை இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துரும். அந்த அளவுல நீங்க அதை வெற்றி பெற முடியும். அதனால நம்ம அறியாமை அகங்காரத்தை நீக்கிக் கொள்றதுக்கு அதுக்கு உண்டான ஒரு தனித்தன்மைங்கிறது தியாகம் ஒன்றினாலேயே நடைபெறணும். கொஞ்சம் டைமை தியாகம் பண்ணி உலகியல் நோக்கங்களுக்கே அதிகமா கொடுக்காம கொஞ்சம் ஆன்மீக நோக்கத்துக்கு எவ்வளவு கொஞ்சம் அதிகமா நேரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய முன்னேற்றமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வராக அவதாரத்தை ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
நன்றிங்கய்யா. நல்ல ஒரு விளக்கம் ஆத்ம எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும்